பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது மாபெரும் தலைவனாக விளங்கிய மாபீரனின் வாழ்க்கை வரலாறை படமாக தொகுத்து இன்று திரையில் வெளியிட உள்ளதால் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள டைரக்டர் கௌதம் அவர்கள் இயக்கி நடித்துள்ளார். படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் வேண்டிக் கொண்டும் கௌதம் அவர்கள் நடித்து இயக்கியிருக்க படம் படையாண்டா மாவீரா படம் சிறப்பாக நடிச்சிருக்கிறார். படம் நல்லபடியாக வந்திருக்கு. இது வந்துட்டு ஜாதி படம் அந்த மாதிரி படம்லாம் எதுவுமே இல்லை. இது முழுக்க நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக வந்திருக்கு. நல்ல மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அப்புறம் ஷாம் சிங் அவங்களாம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா வந்திருக்கு. பாட்டெல்லாம் வந்துருக்கு. ஐயா வைரமுத்து எல்லாமே சாங்ஸ்லாம் வந்துட்டு அவங்க லிரிக்ஸ்லாம் இருக்குது. படம் வந்துட்டு நல்லபடியாக ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்திருக்கு. அதனால் வந்து அனைத்து சமூகத்திற்கும் உண்டான ஒரு திரைப்படம், நல்ல ஒரு பொழுதுபோக்கான திரைப்படம். அனைவரும் வந்து தியேட்டரில் வந்துட்டு கண்டுகொள்ளும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அண்ணனுடைய புகழ் தமிழ்நாடு எங்கும் பரவ வேண்டும் என்றும் மிகவும் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இந்த காட்சியை காண வந்துள்ளோம். என் சமுதாயம் இந்த படத்தை பார்ப்பதை விட எந்த சமுதாயத்தின் மேலே அவங்க சொல்லுகிறார்களோ அந்த சமுதாயம் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று என்ன மிகப்பெரிய ஆவல். அவர்கள் பார்த்தார் என்றால் மாவீரன் குரு எப்படி வாழ்ந்தார் என்பது மக்களுக்கு தெரியும். இது தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் பல கலவரங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக நடக்கிறது. அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. ஆகவே நான் எந்த சமுதாயத்தையும் குறை சொல்லவில்லை. அவரவர்களுக்கு அவரவர் சமுதாயம். எங்கள் அண்ணன் வாழ்ந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக தொகுத்து வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கௌதமன் அவர்கள் இயக்கி நடித்து பெரும் வரவேற்பை பெறுவார் என்று நான் இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயன்றது ஒரு இது கிடையாது. எந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டுங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுப்பா. இந்த படத்தில் பாட்டுங்கள்லாம் கேட்கக்கூடிய பாட்டாக இருக்குது. வெளியே கேட்கணுன்னா கூட இந்த ரெக்கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா அதோடய கருத்துங்க நல்லாயிருக்கும். பாடம் ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா. அந்த 4 பாட்டுங்கள்லாம் லாஸ்ட்டில் எழுந்து வரும்போது ஒரு கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலை வருது. பாடலாம் நல்லா சூப்பர் பாட்டுங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி இது வந்து கௌதமன் எடுத்ததுனால இது ஜாதியை வச்சு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது மக்கள் மத்தியில். உண்மையிலே நான் அந்த படத்தை பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை. சமுதாயங்களும் ஒன்றா இணைக்கிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஒழிய மற்றபடி நான் பெரியவன் நீ சின்னவன், என் ஜாதி உயர்ந்தது உன் ஜாதி தாழ்ந்தது இப்படி இந்த மாதிரியான ஒரு வேற்றுமை இந்த படத்தில் ஒரு துளி கூட இல்லை. கௌதமனுடைய நடிப்பும் மிக வாழ்ந்திருக்கிறார். அவர் மாவீரனாகவே படையாண்ட மாவீரனாகவே வாழ்ந்திருக்கிறார் இந்த படத்தில். இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைய தமிழ் திரையுலகில் ஏற்படுத்துங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ணன் கௌதமன் அவர்கள் அடித்தது ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் அண்ணன் மாவீரன் அவர்களை நான் பார்த்த போல் இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது. லாஸ்ட்டு சீனு ரொம்ப கண் கலங்கிட்டேன். எங்கள் அண்ணனை இறந்தப்போ தூக்கிட்டு போகும்போது நான் பார்க்கல. ஆனால் அந்த படத்து மூலயமா பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை, ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது எங்கள் அண்ணனை பார்க்குற மாதிரி. அது எனக்கு ரொம்ப பாடல் ஃபஸ்ட்டு காதல் பாடல் அருமையாக இருந்தது. அடுத்த லாஸ்ட்டு பாடல் எங்கள் அண்ணனை தூக்கும்போது ரொம்ப சோகமான பாடல் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஜாதியை பற்றிலாம் இல்லை.